ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நட்புடன் சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீனை எப்படி டேஸ்ட்டாக பொரித்து சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். என்ன மீனுன்னு சொல்லிட்டு தண்ணியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு அழகான ஏரி. இந்த அழகான ஏரியில் தான் நான் இந்த மீனெல்லாம் பிடிச்சேன். பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான ஏரின்னு. நீங்கள் பொதுவாக சேலன்னு எடுத்துக்கிட்டாலே மலைகள் அதிகமாக உள்ள ஒரு பகுதி தான். பாருங்கள், எவ்வளோ மலைகள், அதுக்குன்னு கீழே தென்னை மரங்கள், அதுக்கும் கீழே ஏரிகள். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஏரியை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதில் இதுவும் ஒன்று. பாருங்கள், சுற்றியும் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஏரி. ரொம்ப ரம்மியமான ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லாத ஒரு அழகான ஏரியில், இந்த ஏரியில் தான் நாங்கள் மீனெல்லாம் பிடிச்சோம். பாருங்கள், நாங்கள் பிடித்த மீனெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இனி சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீனெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. முதல்ல உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எல்லா மீன் பாடி மேலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா தூவி விடுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க. அடுத்தது கடலை மாவு 200 கிராம் போட்டுக்கோங்க. நல்லா தூவி விடுங்க. அடுத்தது கலர் பவுடர் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. அதை 2 கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? மீன் மேலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம போடுற இன்க்ரீடியன்ட் எல்லாமே எல்லா மீன் மேலேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ஃபைனலாக நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எல்லா மீன் பாடி மேலேயும் நல்லா படுறதுக்கு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீனுக்கும் இன்னொரு மீனுக்கும் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வராமல் இருக்கும். ஏன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லா பாடி மேலேயும் படணும் இல்லையா? அப்போ தான் டேஸ்ட் ஒரே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கோங்க. சரிங்களா? எல்லா மீன் மேலேயும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மீன் பாடி மேலே நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, எல்லாம் தயாராகிடுச்சு. சரி வாங்க சமைக்கலாம். இப்போ நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு 3 கல்லை எடுத்து ஒரு தோசைக்கல் வச்சு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு அடுப்பை ரெடி பண்ணிட்டோம். அந்த தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம மீனை டேஸ்ட்டாக பொரிக்கிறோம். வாங்க. சரி, இப்போ மீன் வெந்துட்டுருக்கு. சரிங்களா? மீன் வேகட்டும். நாம் இந்த மீன் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு கொஞ்சம் பார்த்துருவோம். ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த மீன் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரே ஒரு பெனிஃபிட் மட்டும் கிடையாது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, மற்ற நான்வெஜ்ஜுக்கும் மீனுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னா ஜீரணம். எப்படின்னா,
மற்ற நான்வெஜ் சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் மீன் சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் குறைஞ்ச டைமில் சீக்கிரமாகவே ஜீரணம் ஆயிடும். அது மட்டும் இல்லை, ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மீன் அடிக்கடி கொடுத்தோம்னா இந்த ஆஸ்துமாவோட தாக்கத்தை அது குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு மீன் அதிகளவு சாப்பிட கொடுத்தா ஆஸ்துமா அவங்களுக்கு வராமலே பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இந்த மீன் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கலாம். நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட், அவங்கெல்லாம் இந்த மீனை அடிக்கடி சேர்த்துக்கிட்டா இந்த பாடியோட சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கலாம். மற்றும் அழகான சருமம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நம்ம முகம், நம்ம சருமம், பாடி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மீன் அடிக்கடி சாப்பிடலாம். எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மீன் சாப்பிடலாம். மீனெல்லாம் நல்லா வேகுது பாருங்கள். எல்லா மீனும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா வேகிற மாதிரி மீனை திருப்பி திருப்பி போடுங்க. அப்புறம் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்துச்சுன்னா இந்த மீன் அடிக்கடி சாப்பிடுங்க. இந்த மீன் அடிக்கடி சாப்பிடும்போது அந்த உங்கள் மனச்சோர்வு எல்லாமே போய் உங்களை ஆக்டிவாக இந்த மீன் சாப்பிட்றது வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு நல்ல தூக்கம். என்ன தூக்கமே வரமாட்டேங்குது, பாதி தூக்கத்தில் எழுதிக்கிறேன் அடிக்கடி அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும். எதனாலுன்னா இந்த மீன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். சரிங்களா? இந்த மீன் அடிக்கடி சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் வரும். நைட்டு தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் தான் எழுந்திருப்பீங்க. நடுவில் எந்த டிஸ்டர்பும் வராது, தூக்கம் கலையாது. அதுக்கு இந்த மீன் சப்போர்ட் பண்ணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம மீன் சாப்பிட வேண்டியது தான். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா.